TRI அகாடமில இருந்து இன்னைக்கான வகுப்பு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12வது வாரம் தேர்வுக்கான மேக்ஸ் வகுப்புகள் வெல்ல முடியும் டெஸ்ட் பேஜுக்கான மேக்ஸ் வகுப்புல 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய கணக்கு மேக்ஸ் ஃபுல்லா கொடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம டாபிக் வைஸா முடிச்சுட்டோம் எல்லா சாப்டரையும். ஸோ இப்போ புக் வைஸா போறோம். ஸோ 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு இது ரெண்டையும் சேர்த்து மேக்ஸுக்கான வகுப்புகள். ஸோ இதுல என்னென்ன சார் பேசிக்கா இருக்கு அப்படிங்கிறது நம்ம முன்னாடி பார்க்க போறோம். நம்ம புத்தகத்தை வச்சே பார்க்க போறோம். இது எப்படி இருக்க போகுது அப்படின்னா ஒரு டக்குன்னு ஒரு ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதற்கான வீடியோக்கள் எல்லாமே நம்ம சேனல்ல போட்டுருக்கோம். எல்லா டாபிக்கும் இதுல என்னென்ன பேசிக்கா நம்ம என்னென்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எண்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து எல்சிஎம் மற்றும் HCF, அடுத்து நஷ்டம் மற்றும் லாபம், அடுத்து அளவியல். அளவியலை பொறுத்த வரைக்கும் சதுரம், செவ்வகம், சாய் சதுரம், இணைகரம், சரிவகம், வட்டம். ஸோ இதெல்லாம் பார்க்க போறோம். அடுத்து சதவீதம், அடுத்து தனி வெட்டி, அடுத்து புள்ளியியல், அடுத்து இயற்கணிதம். இந்த டாபிக் தான் இருக்க போகுது. இதை நான் புத்தகத்தை வச்சே சொல்லியிருந்தேன். ஒரு இதுக்காக சொல்றேன். இதுல எண்கள் தரமான கணக்குகள் நம்ம வகுப்புகள் போட்டிருக்கோம். எல்சிஎம் HCFக்கும் ஒரு 15 மாடல் சம்ஸ் போட்டிருக்கோம். அதை நீங்க பாத்தீங்கன்னா தான் இப்ப நான் நடத்த போறது புரியும். எல்லாத்துக்கும் தெளிவான ஒரு மாடல் கணக்கு புத்தகத்துல இருக்கக்கூடிய மற்றும் ப்ரீவியஸ்ல கேட்ட மாடல் கணக்கு இது எல்லா டாபிக்குமே போட்டிருக்கோம். லாப நஷ்டத்துக்கும் போட்டிருக்கோம். அளவியலுக்கு இப்பதான் போன வாரம் எழுதியிருப்பீங்க. அதே மாதிரி சதவீதத்துக்கும் போட்டிருக்கோம். தனி வெட்டிக்கும் ஒரு 20 கணக்கு டாபிக் போட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே 20 to 25 கணக்கு போட்டிருக்கோம். புள்ளியியல் போட்டிருக்கோம், இயற்கணிதம் போட்டிருக்கோம். ஸோ அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இது அனைத்திற்குமான லிங்கை நான் நிப்பாட்டியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டியிருக்கேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. புதுசா பார்க்குற மாணவர்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா நீங்க ஸ்ட்ரெயிட்டா அதை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். நான் இதுல மறுபடியும் சொல்றேன், என்னென்ன விஷயங்கள் இருக்கு, என்னென்ன நீங்க படிக்கணும் அப்படிங்கிறத டக்குன்னு சொல்ல போறேன். தொடர்ச்சியாக வீடியோ பாருங்க. இந்த வீடியோக்கள்ல நீங்க பார்த்துருந்தா தான் அது உங்களுக்கு புரியும். ஏன்னா அது ரொம்ப ஃபாஸ்டாக போகிறோம். ஓகேவா? ஸோ தொடர்ச்சி வீடியோவை ஸ்கிப் பண்ணா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வகுப்புல முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவம். ஸோ இதுல இருக்கக்கூடிய டாபிக்ஸை பார்க்கணும். அதுல என்னென்ன படிக்கணும், அதுல என்னென்ன தேவையில்லை அப்படிங்கிறத முதல் தெரிஞ்சுக்கிடுவோம். அப்புறம் ஒவ்வொரு பருவமாக அப்படியே டக்குன்னு பார்த்துட்டு போகலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் 6ஆம் வகுப்புல முதல் பருவம் பார்ப்போம். மேக்ஸ்ல 6ஆம் வகுப்புல முதல் பருவத்துல பொருள் அடக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா முதல்ல இருக்கு இல்லையா? ஸோ இந்த இதுல நீங்க படிக்க வேண்டியது எது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எண்கள் ஃபுல்லா படிக்கணும். ஸோ எண்கள் ஃபுல்லாமே படிச்சுக்கிறணும். எண்கள் தொடர்பான கணக்குகள் அடிக்கடி கேட்பாங்க. ஸோ எண்கள் தொடர்பான கணக்குகள் அடிக்கடி வரும். ஸோ எண்களை ஃபுல்லா படிச்சிடணும். அடுத்து இயற்கணிதம் ஃபுல்லா படிச்சிடணும். ஸோ இயற்கணிதம் ஃபுல்லா படிச்சுக்கிறணும். அடுத்து விகிதம் மற்றும் விகித சமம் ரொம்ப முக்கியமானது, இதையும் படிச்சுக்கிறணும். அடுத்து வடிவியல். ஸோ வடிவியல் தேவையில்லை. ஸோ வடிவியல் நம்மளுக்கு தேவையில்லை. 4வது டாபிக் படிக்க தேவையில்லை, சிலபஸ்ல கிடையாது. ஸோ வடிவியல் தேவையில்லை. அடுத்து புள்ளியியல் படிச்சுக்கிறணும். அடுத்து தகவல் செயலாக்கம். ஸோ இது பேசிக்கானதாக இருக்கும். ஸோ அப்போ இதுல 5 டாபிக்ல ஒரு டாபிக் தேவையில்லை. ஸோ 4 டாபிக் தான். அது என்னென்ன பார்க்கலாமா? டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எண்களை பத்தி பார்த்துடலாம். ஸோ எண்கள்ல இந்த மாதிரி நிறைய கேட்பாங்க. எண்களின் உருவாக்கம் பத்தி நிறைய கேட்பாங்க. மிகப்பெரிய ஓரிலக்க எண் 9. ஸோ மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணா 10. ஸோ இதெல்லாம் ஒன்னோடல கேட்பாங்க. மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணா 99. அதோட ஒன்ன கூட்டும் போது இது மிகப்பெரிய மூவிலக்க எண்ணாக மாறுது. இதெல்லாம் பேசிக் நம்மளுக்கு தெரியும். அடுத்து பாருங்க, ஒரு எடுத்துக்காட்டு கணக்கு பார்க்கலாம். ஸோ இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையே உள்ள தூரம் ஏறக்குறைய 92 கோடி 9 லட்சம் மைல்கள். இதனை
இந்திய எண் முறையில் காற்புள்ளியை பயன்படுத்தி படிக்க மாற்றி எழுதுக. இந்த மாதிரி கேள்விகள் வர்றதுக்கு வாய்ப்பு கம்மி தான். எண்களை பொறுத்த வரைக்கும் நீங்க பேசிக் தான் தெரிஞ்சுக்கிற போறீங்க. எண்களை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்களை தான் நீங்க தெரிஞ்சுக்கிற போறீங்க. இந்த கேள்விகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இந்த மாடல் பார்த்துக்கங்க. எண்களின் இடமதிப்பு. அதனா சார் எண்களின் இடமதிப்பு அப்படின்னா இது எத்தனை அப்படிங்கிறது இது நம்மளுக்கு பேசிக்கா தெரியும். 1, 10, 1000, 100, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம். அதைத்தான் சொல்றாங்க. இதுல இருந்து கேள்விகள் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்ததாக இதை பொறுத்த வரைக்கும் இதுதான். இதுல பேசிக்கான விஷயம் இதுதான். இதுல நடத்துறதுக்கு ஒண்ணுமே இல்லை. முதல் இயல்ல எண்களை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கு பாத்தீங்களா, இந்திய மாநிலங்களின் சதுர கிலோமீட்டர் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. இதை படிச்சு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இது எங்கனாலும் உதவும். இன்கேஸ் நம்மளுக்கு இதுல உதவாட்டியும் ஜியோகிராஃபி புவியியல்ல உதவும். இதை கொஞ்சம் தெளிவா படிச்சுக்கோங்க. பேக்ஸ்ல இருக்கிறத எப்பயுமே தெளிவாக படிச்சுக்கிறணும். இதுல பாத்தீங்க அப்படின்னா அவ்வளவா வேற எதுவும் இல்லை. புறாமே ஈஸியாகத்தான் இருக்கு. இதுல பாருங்க, ஒரு கைபேசி கடையில் ஒரு மாதத்தில் விற்பனையான கைபேசிகளின் எண்ணிக்கை 1250 ஆகும். ஒவ்வொரு மாதமும் அதே எண்ணிக்கையில் விற்பனையானால் 2 ஆண்டுகளில் விற்பனையாகும் மொத்த கைபேசிகளின் எண்ணிக்கையை காண்க. அதாவது மொத்த கைபேசிகள் வந்து 1250 விற்கிறான். அப்போ ஒரு ஆண்டுக்கு 2 ஆண்டுகள் எவ்வளவு விற்கும்? ஒரு வருஷத்துக்கு 12 மாசம், அப்ப 2 வருஷத்துக்கு 24 மாசம். அப்ப இதையும் 24ஐயும் பெருக்கணும் அப்படின்னா ஆன்சர். இதெல்லாம் பேசிக்குங்க. பேசிக் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது எது அதிகமாக கேட்பாங்க அப்படின்னா இந்த பிட்மாஸ், அதாவது பிட்மாஸ் சொல்றோம் இல்லையா, கோலமாஸ் அப்படிங்கிறோம் இல்லையா. இதை வந்து அடிக்கடி கேட்பாங்க. அது என்ன சார் அப்படின்னா பி அப்படின்னா பிராக்கெட், அடைப்புக்குறி. இது இப்படி கொடுத்துருப்பாங்க. இதுல நம்ம எந்த ஆர்டர் படி போடணும் அப்படிங்கிறதுக்கான இதுதான் அந்த மெத்தட். அடைப்புக்குறி ஃபர்ஸ்ட், அடுத்து அடுக்குகள், அடுத்து வகுத்தல், எம்னா மல்டிப்ளை பெருக்கல், ஏனா கூட்டல் அடிஷன், எஸ் அப்படின்னா சப்ராக்ஷன் கழித்தல். இப்படித்தான் போகணும். இப்போ எடுத்துக்காட்டு பாருங்க. இப்போ இப்படி கொடுத்துருக்காங்க. இதுல எப்படி சார் ஃபர்ஸ்ட் போவீங்க? எழுதணும். பிட் மாசை எழுதிருங்க. அப்படி எழுதிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க பிராக்கெட் இருக்கா? கணக்குல இல்ல, அப்ப தேவையில்ல. ஐ அடுக்கு இருக்கா? இல்ல. டி பாருங்க, டிவிஷன் இருக்கு, அப்ப ஃபர்ஸ்ட் டிவிஷன். அப்ப 8ஐயும் 2ஐயும் டிவிஷன் பண்ணா 4. அடுத்து பாருங்க அடிஷன், அப்ப இதை கூட்டிக்கு வரணும். 20 மல்டிப்ளை, மல்டிப்ளை. அப்ப 4ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணிக்கிறணும். அப்ப 8. அடுத்து முடிஞ்சா அடுத்த அடிஷன். 8ஐயும் 24ஐயும் கூட்டிக்கிறணும், 32. அடுத்து பாருங்க சப்ராக்ஷன், 1 கழிக்கிறோம். அப்ப 31. அவ்வளவுதான். இப்படித்தான் போடுவாங்க. இதுல பாருங்க அடுக்கு குறிகள் இருக்கு. அடுக்கு குறிகள் என்ன சார் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அடுக்கு குறிக்குள்ள எது ஃபர்ஸ்ட் வரும்? அடுக்கு குறிக்குள்ள பிட்மாஸ் படி டிவிஷன் தான் ஃபர்ஸ்ட். அப்ப இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் மல்டிப்ளை. ஓகேவா? இப்படித்தான் போகணும். இதுதான் இதற்கான இது. இதை பொறுத்த வரைக்கும் இந்த போர்ட் மாஸ்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா, இதுதான் அதிகமாக கேட்பாங்க. முதல் இயல்ல அவ்வளவுதான் முடிஞ்சு. செகண்ட் இயல் பார்க்கலாம். இரண்டாவது இயலை பார்ப்போம். ஜஸ்ட் உங்களுக்கு ரிவிஷன் மாதிரி இருக்கும். டக்கு டக்கு டக்குன்னு எதெல்லாம் படிக்கணும், இதெல்லாம் படிக்க கூடாது. அதுல என்னென்ன மாடல்ஸ் வரும் அப்படிங்கிறத ஒரு ரிவிஷன் மாதிரி இதை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம தனித்தனியாக எல்லா வகுப்புக்குமே ஒரு 20-25 சம்ஸ் போட்டு வச்சிருக்கோம். அடுத்து ரெண்டாவது இயற்கணிதம். ரெண்டாவது டாபிக் இயற்கணித டாபிக். அதுல என்னென்னங்கிறத பார்க்கலாம். இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா 6th 7th பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாலாம் வராது. பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். அதனால நம்ம இதெல்லாம் வாசிச்சாலே போதுமானது. மேக்சிமம் தேவையில்லை. எதெல்லாம் தேவைன்னு சொல்லிடுறேன். அதுக்கு அந்த வீடியோவை நான் போட்டிருக்கேன். போர்டில் நடத்தலாம். ஆனா உங்களுக்கு புத்தகத்தை வச்சு நடத்துறப்ப என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு இது வரும். ஓகே, இந்த கேட்டிருக்க பாருங்க. அதியன் மற்றும் முகிலன் இருவரின் உடன் பிறந்தோர். அதியனின் வயது பி, முகிலனின் வயதை விட 6 வயது மூத்தவர் என ஏற்கத கூற்றாக எழுதுக. அதியனின் வயது 20 எனில் முகிலனின் வயது என்ன? இதெல்லாம் பேசிக்குங்க. இவனுக்கு 20 அப்படின்னா 6 வயசு மூத்தவர் அப்படின்னா அவனுக்கு 26 தானே. இந்த மாதிரியான பேசிக் கணக்கு தான் இதுல இருக்கும்.
மாதிரியான பேசிக்ஸ் கணக்கு தான் இதுல இருக்கும். அடுத்து இந்த மாதிரி கணக்குகள் வந்து திறனறிதல்ல கேட்பாங்க. அதாவது இந்த மாதிரி படங்கள் கொடுத்துட்டு இதோடைய மதிப்புகள் கேட்பாங்க. இதுல பாருங்க ஸ்டார் பாத்தீங்க. ஸோ இந்த ஒரு 4 இது வந்து கூட்டினா 30 வருதான். அதே மாதிரி ஸ்டார் எல்லாம் கூட்டினா 32. அப்போ 32 வகுத்தல் 4 போடுங்க. ஏன்னா 4 ஸ்டார் இருக்கு. அப்போ 4 போட்டா என்ன, 32 போட்டா 16, 8. அப்போ ஒரு ஸ்டாரோட மதிப்பு என்ன, 8. ஸ்டாருக்கு 8 மதிப்பு. ஓகேவா? அடுத்து பார்ப்போம். அப்ப ஸ்டாரோட மதிப்பு 8 அப்படின்னா இங்க ஒரு 8. அப்ப 8 8 16, 30 வரணும்னா பாக்கி 14 வரணும். அப்ப இதோட மதிப்பு 7ன்னு கண்டுபிடிச்சிட்டோமா? இப்ப கூட்டி பாருங்க. 8 8 16, 7 7 14. ஸோ கூட்டுனா 30 வருது. ஓகேவா? அடுத்து ஸோ இந்த மாதிரியான இதோடைய மதிப்புகள் கண்டுபிடிக்கணும். இதை பாருங்க, 8 8 16, இங்க 36 வருது. அப்ப இதோடைய மதிப்பு 10. 10 10 20, அது ஒரு 16. ஸோ இப்போ 36 வருது. இப்போ இதை கூட்டலாமா? இதோட மதிப்பு தெரியும் 8. ஸோ இதோட மதிப்பு என்ன, 10. இதோட மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கிறோம், கண்டுபிடிச்சிடலாம். இதை பாருங்க, 8. இதோட மதிப்பு 7. 7ன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா? அவ்வளவுதான். இந்த மாதிரியான கணக்குகள் அடிக்கடி வரும். இதை நம்ம பார்த்து போட்டுக்கிறணும். அவ்வளவுதான், கூட்டி போட்டுக்கிறணும். இதுக்கு நேரா இருக்குது, இதுக்கு நேரா இருக்குது, கூட்டி போட்டோம்னா ஆன்சர். ஸோ இப்படிதான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? இந்த மாதிரியான கணக்குகள் தான் அதிகமாக இதுல இடம் பெறும். வேற எந்த ஒரு கணக்கும் இதுல இல்லை. அடுத்த 3 விகிதம் மற்றும் விகித சமம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கங்க. ஏன் அப்படின்னா இதுல எது தகு பின்னம், எது தகா பின்னம் கேட்பாங்க. தகு பின்னம் அப்படின்னா இந்த இருக்கு பாத்தீங்களா, அடிமானம் பெருசாக இருக்க வேண்டும், அடுக்கு சின்னதாக இருக்க வேண்டும். இதுதான் தகு பின்னம். ஸோ இந்த மாதிரியான பின்னத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக் இருக்கும். சில கேள்விகள் இதுல வந்து முக்கியமான கேள்விகள் இருக்கு, அது என்னங்கிறத பார்க்கலாம். ஒரே அழகுடைய விகிதங்களின் எளிய வடிவம். ஸோ இந்த மாதிரி இருக்கு பாத்தீங்களா, 20:5 என்ற விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக. ஸோ இதை எப்படி எளிய வடிவில் எழுதலாம்? 20 5 அடிச்சோம்னா 4:1. சிம்பிளிபிகேஷன் தான் பேசிக். ஸோ அதைத்தான் சொல்றாங்க. இந்த மாதிரியான கணக்குகள் அடிக்கடி கேட்கிறாங்க. பேசிக்கான கணக்குகள் விகிதம் மற்றும் விகித சமம்ல. ஸோ அவ்வளவுதான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேற ஏதோ ஒரு கணக்கும் இல்லை. அடுத்தது இதை பாருங்க, இந்த மாதிரி கணக்குகள் கேட்பாங்க விகிதம் மற்றும் விகித சமம்ல. குமாரிடம் 600 ரூபாய் உள்ளது. அதனை விமலாவிற்கு யாழினி 2:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கிறார். இருவரில் யாருக்கு அதிக தொகை கிடைக்கும், எவ்வளவு? சோ குமாரிடம் 600 ரூபாய் இருக்கு. அதை யாழினிக்கு 2:3 என்ற விதத்தில் பகிர்ந்தளிக்கிறாராம். ஸோ சிம்பிள். இந்த மாதிரி கணக்குகள் வந்தாலே விகித கணக்கு இது ரெண்டையும் கூட்டிக்கணும். எத்தனை விகிதமோ அப்போ 2 3 கூட்டினா 5. ஓகேவா? இப்ப தனித்தனியா போடணும். ஸோ 600க்கு இந்த போடுறாங்க பாருங்க, 2/5 எவ்வளோ, 240. 600க்கு 3/5. ஏன் 5 போடுறோம் அப்படின்னா இது மொத்த விகிதம். ஸோ 5 கேன்சல் பண்ணா 360. ஸோ அப்போ தனித்தனியாக அவங்களுக்கு 240 360 ரூபாய் கிடைக்கும். இந்த மாதிரியான பேசிக் கொஸ்டின் கேட்பாங்க. இதை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான், பெரிய கணக்குகள் எதுவும் இல்லை. அடுத்து இந்த மாதிரி கேட்பாங்க. பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருட்கள் விற்கும் கடையில் வாங்க விரும்பினார். ஒரு பெட்டிக்கு 12 பந்துகளின் விலை 1180 எனில் பாரி 5 பந்துகளை வாங்க எவ்வளவு தொகை செலவழிக்க வேண்டும்? அதாவது 5 பந்துகளை ஒரு விளையாட்டு போட்டிகளில் விற்கும் கடையில் வாங்க விரும்பினார். ஒரு பெட்டியோட விலை 180. ஒரு பந்தின் விலை எவ்வளவு? ஸோ ஒரு பெட்டியில 12 பந்து அப்படின்னா இதை வகுத்தோம் அப்படின்னா ஆன்சர். அப்ப ஒரு பந்தோட விலை 15. அப்ப 12 பந்துனா 12 இன்ட்டு 5 பந்துகள் விலை தான் கேட்குறாங்க. ஸோ அப்போ 5 இன்ட்டு 15. ஸோ இதை போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அப்படிதான் போடணும். ஸோ இந்த மாதிரியான பேசிக்ஸ் கணக்கு நிறைய கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து ஸோ 4வது இயல் வடிவியல் தேவையில்லை நம்மளுக்கு. 4வது இயல் வடிவியல் தேவை கிடையாது. ஸோ அதை நீங்க பார்க்க தேவையில்லை. 4வது இயல் வடிவியல் நம்மளுக்கு தேவையில்லை. புள்ளியியல் பார்த்துக்கிறணும். ஸோ புள்ளியியலை பொறுத்த வரைக்கும் பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். புள்ளியியலை பொறுத்த வரைக்கும்
பேசிக்கான விஷயங்கள் தான் இருக்கும். இந்த தரவு இந்த மாதிரி நம்ம சின்னதுல போட்டிருப்போம் இல்லையா, கட்டங்களுக்குள்ள கோடு போடுற மாதிரி. ஸோ இந்த மாதிரி கணக்குகள் அடிக்கடி வர வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான கணக்குகள் வர அடிக்கடி வாய்ப்பு இருக்கு. ஸோ புள்ளியியல் அவ்வளவுதான். ஸோ இப்போ 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக். இது அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் பேசிக். இதை மட்டும் பார்த்தால் போதுமானதுதான். 8ஆம் வகுப்புல 2வது என்னென்ன விஷயங்கள் படிக்கணும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதே மாதிரி எண்கள் கொடுத்துருப்பாங்க. எண்கள்ல ரொம்ப முக்கியமான டாபிக் எது அப்படின்னா இந்த மீச்சிமா மீப்போவா நல்லா படுத்துக்கிறணும். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் ரொம்ப முக்கியம். இந்த 2 டாபிக் ரொம்ப முக்கியம். அதாவது 1.7 1.8 இதுல இருந்து பெரும்பாலான கணக்குகள் வரும். ஸோ இது ரொம்ப முக்கியம். அடுத்து அறிமுகங்கள் அளவைகளை பொறுத்த வரைக்கும் படிச்சுக்கணும். ஸோ அளவைகளை பொறுத்த வரைக்கும் மீள் அளவைகள்லாம் என்ன, மெட்ரிக் அளவைகள்லாம் என்ன, ஸோ கள அளவைகள்லாம் என்னங்கிறத படிச்சுக்கணும். 2 முக்கியம், 3 முக்கியம். ஸோ லாபம் மற்றும் நஷ்ட சதவீதம் ரொம்ப முக்கியமான டாபிக். இதையும் பார்த்துக்கிறணும். அடுத்து வடிவியல் தேவையில்லை. ஸோ 4வது டாபிக்கை கேன்சல் பண்ணிருங்க. ஸோ அடுத்து 5. சரி பார்க்கலாமா? ஒரு பேசிக்கான சம்ஸ் பார்த்து டக்குன்னு முடிச்சிடலாம். ஸோ எண்களை பொறுத்த வரைக்கும் இதுல நம்ம பேசிக்காக பார்க்க வேண்டியது எது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி எல்சிஎம் ஹெச்சிஎஃப் தான் இதை ரொம்ப பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ இந்த இருக்கு மீ பெரு மீப்போவா மீச்சிமா. ஸோ இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பார்க்க வேண்டியது. இதற்கான வகுப்புகள் நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம். ஸோ பேசிக்காக சொல்லிடுறேன். வகுத்தல் முறை அதாவது மீ போ கா. ஸோ மீ போ கா அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாக வகுப்படக்கூடியவை. ஸோ பொதுவாக வகுப்படக்கூடியவை. ஸோ மீப்போ கா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ இதை வகுக்கிறோம். 4 20 அப்படியே தானா வகுத்தல் போட்டுக்கிட்டே வரும். அது 1 வர வரைக்கும் போடணும். 1 வர வரைக்கும் போட்டுட்டு எல்லாத்தையும் வகுக்கணும். ஸோ அதுதான். ஸோ இவற்றின் மீப்போக்கான இந்த தான். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப் பேசிக் தெரியும் இல்லையா உங்களுக்கு எல்லாருக்கும். ஸோ அதுதான். அடுத்து வேற இதுல என்ன கேட்பாங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி மீச்சிமா காண்க. ஸோ மீச்சிமா இது 2க்கு எப்படி காண தெரியும் இல்லையா, அப்படி போடணும். அடுத்து ஒரு எண் கொடுத்து மற்றொரு எண் காண்பது. ஸோ இந்த மாதிரி கேட்பாங்க. இந்த மாதிரி மீதிகளை கொடுக்கும் கேட்பாங்க. இது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி கேட்குறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 4 மீதிகளாக கொடுக்கும் மீப்பெரு பொது காரணி என்ன அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான கேள்வி வந்துச்சு அப்படின்னா இதை கழிச்சுக்கிட்டே வரணும். ஒன்னோட இந்த கழிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, கழிச்சுட்டு இந்த வருது இல்லையா, கழிச்சுட்டு வரதை இதுக்கு நம்ம எல்சிஎம் வச்சு மீப்போ கா காணணும். எல்சிஎம் காணணும். எல்சிஎம் காண்றப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸோ அதை எடுத்து நம்ம இதோடைய பெரிய எண் எது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் கணக்கு. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வரும். ஸோ மீப்போவால இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அதே மாதிரி இந்த இது வரும். 254 மற்றும் 508 ஆகிய எண்களால் வகுப்படும் போது மீதியை 4 தரும் மிகப்பெரிய எண். ஸோ மீதின்னு வந்துட்டாலே நீங்க கண்ணை மூடிட்டு என்ன பண்ணிடணும் அப்படின்னா அஸ் யூஷுவல் எல்சிஎம் இது கண்டுபிடிக்கிறீங்க, கண்டுபிடிச்சு மீதி இது அப்படின்னா வரக்கூடிய எல்சிஎமோட 4 கூட்டணும். அதுதான் ஆன்சர். ஸோ நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க இல்லையா, இதுதான் எல்சிஎம் 508. ஸோ அப்போ 4 கூட்டிடணும். அப்போ ஆன்சர் என்ன 512. ஸோ இதுதான் எல்சிஎம். சரிங்களா, இது ஒரு மாடல். அடுத்து 72 மற்றும் 108 எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிகப்பெரிய 5 இலக்க எண் என்ன? இது சிம்பிள்ங்க. ஸோ மிகப்பெரிய 5 இலக்க எண் வந்து 10,000. ஸோ அஸ் யூஷுவல் இதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கிறீங்க. எல்சிஎம் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இதோடைய எல்சிஎம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். ஸோ அப்போ அந்த எல்சிஎம் 216ன்னு வைங்க. இந்த 216 வச்சு 1000 வச்சு அப்படியே வகுத்துட்டு வரணும். 216 வரக்கூடிய மீதியை எடுத்துட்டு போய் ஈவை எடுத்துட்டு போய் இதோட கழிக்க போறீங்க. இத 216 இருக்கு இல்லையா, இந்த 216 மீதி 64 ஈவு வந்து 46. ஸோ இதுதான் இது. ஸோ இப்படி இருக்கு. இதை எடுத்துட்டு போய் என்ன பண்ணணும் அப்படின்னா இதோட கழிக்க வேண்டும். ஸோ கழிச்சிட்டோம் அப்படின்னா அது ஆன்சர். இதுவே 4 இலக்க எண் மிகப்பெரிய 4 இலக்க எண்ணா அப்படியே ஒரு தடவை கழிச்சால் மட்டும் போதுமானது, கூட தேவையில்லை. ஆனா இதுல ஒரு தடவை கழிச்சு வரக்கூடிய ஆன்சரை கூட்டணும்.
ஸோ இது நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய எல்சிஎம் மற்றும் ஹெச்சிஎஃப் டாபிக்ல இதை பத்தி தெளிவாக போட்டிருக்கோம். இது ஜஸ்ட் ரிவிஷன்னால டக்கு டக்கு டக்குன்னு போறோம், வேற ஒண்ணும் இல்லை. அடுத்து பாருங்க, ஒரு வீட்டில் 4 அலைபேசிகள் உள்ளன. காலை 5 மணிக்கு ஒன்றாகவும், பின்பு முதல் அலைபேசி ஒவ்வொரு 15 நிமிடத்திற்கும், இரண்டாவது அலைபேசி ஒவ்வொரு 20 நிமிடத்திற்கும், மூன்றாவது அலைபேசி ஒவ்வொரு 25 நிமிடத்திற்கும், நான்காவது அலைபேசியான 30 நிமிடத்திற்கும் ஒலிக்கிறது. ஒன்றாக ஒலிக்கிறது. ஒன்றாக வந்துட்டா அங்க எல்சிஎம் தான். ஸோ அப்ப எல்சிஎம் கண்டுபிடிச்சு போட்டுற வேண்டியதான், அவ்வளவுதான். அடுத்து மீபோவா மற்றும் மீச்சிமா. ஸோ அதுதான் பார்த்துருக்கோம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த இருக்கு பாத்தீங்களா, ஒரு எண் கொடுத்துட்டு மீச்சிமா கொடுத்துட்டு மற்றொரு எண் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு ஃபார்முலா இருக்கு. இரு எண்கள் சீக்வல் டு எல்சிஎம் இன்ட்டு ஹெச்சிஎஃப், அப்படித்தான் போடணும். இரு சற்பகா எண்கள், இது ரொம்ப முக்கியம். இரு சற்பகா எண்களின் மீபோவா 1. ஸோ அதுதான் ஆன்சர். ஸோ அதே வச்சு போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு மாடல், இதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப முக்கியம். அந்த 2 டைப்பும் ரொம்ப முக்கியம். ஓகேவா? அடுத்து பாருங்க, அளவைகள். அளவைகள் அப்படின்னா என்ன? அளவைகள்னா என்ன, அதான் கேள்வி. அளவைகள்ல பேசிக்கான விஷயங்கள் தான் கொடுத்துருப்பாங்க. என்னென்ன அளவுகள் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இந்த பார்த்தீங்களா, மாரத்தான் ஓட்டத்தில் ஒரு ஓடும் தொலைவு 42.195 கிலோமீட்டர். இந்த தொலைவினை மீட்டரில் கூறுக. ஸோ கிலோமீட்டரை மீட்டர்ல கூறுறது, மீட்டரை கிலோமீட்டர்ல கூறுறது, மீட்டரை சென்டிமீட்டர்ல கூறுறது, மில்லிமீட்டர்ல கூறுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்பாங்க. இதுல இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அட்டவணையை நல்லா பார்த்துக்கோங்க. இந்த அட்டவணை தான் ரொம்ப முக்கியம். ஒரு அட்டவணை கொடுத்துருப்பாங்க, இந்த இருக்கு பார்த்தீங்களா, இந்த அட்டவணையை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஏன்னா இதை வச்சுதான் இதுல மேக்சிமம் இருக்கும். பாக்கி இதுல ரொம்ப பெரிய அளவுல கேள்விகள் இருக்காது அளவைகளை பொறுத்த வரைக்கும். அடுத்து விகிதம் மற்றும் விகிதம் பார்க்கலாம். இதுல பேசிக்கான விஷயங்கள் இவ்வளவுதான். அடுத்து லாபம் மற்றும் நஷ்ட சதவீதத்திலிருந்து கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்பு அதிகம். இதுல பாருங்க, ஒருவர் 300க்கு 75 மாம்பழங்களை வாங்கி விட்டதில் 50 பழங்கள் 300 ரூபாய்க்கு விற்பனை செய்தார். அனைத்து மாம்பழங்களையும் விற்பனை செய்த பின் அவர் லாபம் அடைவது எவ்வளவு? அதாவது 75 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு வாங்கி 50 மாம்பழங்களை 300 ரூபாய்க்கு விற்கிறார் அப்படின்னா அவருக்கு 25 இதுலயே லாபம் வந்துருச்சு. ஸோ அப்ப 25 பழங்கள் பாக்கி அவர் கையில இருக்கு. ஸோ அப்போ இது என்ன? லாபம் தான். ஸோ இப்படியே போட்டுடலாம், ரொம்ப எளிமையாக போட்டுடலாம். இதை பத்தி நம்ம வகுப்புகள் போட்டிருக்கோம், புத்தக வகுப்புகளும் போட்டிருக்கோம். அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப எளிமையாக புரியும். அடுத்து பாருங்க, ஒரு பழ வியாபாரி வணிகரிடம் ஒரு டசன் அப்படின்னா 12 ஆப்பிள்களை 84 வாங்கினார். 2 ஆப்பிள்கள் அழுகி விட்டுச்சு, அப்ப 10. அவருக்கு 16 ரூபாய் லாபம் கிடைக்க இந்த 10 ஆப்பிள்ல எவ்வளவு கொடுத்துருக்கணும், அதான் கேள்வி. அதான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப 84 + 16 கூட்டுனா 100. அப்போ 10 வகுத்தோம்னா ஒரு ஆப்பிள 10 ரூபாய்க்கு வித்துருக்கணும், அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரியான கணக்குகள் நிறைய கேட்பாங்க. இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல இந்த 6ஆம் வகுப்புல 2வது பருவத்தில் இந்த டாபிக்ல இருந்து நிறைய கேள்விகள் வரும். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. வடிவியல் தேவையில்லை நம்மளுக்கு, வடிவியல் தேவையில்லாத ஒன்று. ஏன்னா வடிவியலை பொறுத்த வரைக்கும் நம்ம டாபிக்லேயே சிலபஸ்லேயே கிடையாது. அடுத்த தகவல் செயலாக்கம் எப்பயும் போல அஸ்யூஷுவல் தான். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வேற ஒரு விஷயம் இல்லை. அடுத்த 6ஆம் வகுப்புல 3வது பருவத்துல பொருளடக்கம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாருங்க, பின்னங்கள் கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான டாபிக் எது சார் அப்படின்னா அந்த சுற்றளவு பரப்பளவு ரொம்ப முக்கியம். ஸோ இது ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. பாக்கி இதெல்லாம் தேவையில்லாத விஷயம். ஸோ இதுல சுற்றளவு பரப்பளவு ரொம்ப முக்கியம். இதுல சுற்றளவு பரப்பளவிற்கு போன வாரம் தான் நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம். அதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தெளிவாக இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னா செவ்வகத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, பரப்பளவிற்கான ஃபார்முலா என்ன, இது தெரிஞ்சுக்கிட்டால் இந்த இதுல முடிச்சிடலாம். அடுத்து சதுரம் கேட்பாங்க. சதுரத்துடைய சுற்றளவு, பரப்பளவிற்கான ஃபார்முலா தெரிஞ்சால் போதுமான. அடுத்து முக்கோணத்தோட சுற்றளவு, அடுத்து செங்கோண முக்கோணம், இரு சமபக்க முக்கோணம், அசமபக்க முக்கோணம். ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இதுல பாருங்க, ஒரு கரும்பலகை ஒரு சுற்றளவு 6 சென்டிமீட்டர், பக்கம் 1 சென்டிமீட்டர், நீளம் என்ன? அதாவது ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்கிறதா கரும்பலகை, அதோடைய சுற்றளவு கொடுத்துட்டாங்க 2L × B. இதுதான் ஃபார்முலா, அதுதான் 6ஆம். அப்ப அதோடைய நீளம் கேட்குறாங்க. அப்ப அகலம் 1 அப்படின்னா நீளம் தான் வேணும். அப்ப 6ஐயும் 2ஐயும் கேன்சல் பண்ணா 3. அதுதான் ஆன்சர், கரும்பலகையுடைய நீளம். அடுத்து பாருங்க, ஸோ இந்த மாதிரியான கேள்விகள் தான் கொடுத்துருப்பாங்க. இது நம்ம போன வகுப்புல தான் நடத்தியிருப்போம். ஸோ இதுல பெருசாக இல்லை. ஸோ அப்போ 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். 6ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான், இதை தவிர எதுவும் இல்லை. அடுத்து 7ஆம் வகுப்பை பொறுத்த வரைக்கும் முதல் பருவத்துல ஸோ இந்த எண்கள் கேட்பாங்க. எண்கள் ரொம்ப முக்கியம். அளவுகள் டாபிக் முக்கியம். ஸோ இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் கேள்விகள் இதுல இருந்து வராது.
இதுல 3 டாபிக் ரொம்ப முக்கியங்க. அளவியல், எண்கள், அடுத்து நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இது அடிக்கடி கேட்பாங்க. இந்த டாபிக் தான் ரொம்ப முக்கியம். வடிவேல் அஸ் யூஷுவல் போல நம்ம சிலபஸ் இல்லை, அதனால தேவையில்லை. ஓகேவா? அந்த அளவுகளை பொறுத்த வரைக்குமே நம்ம போன 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்துல சதுரம், செவ்வகம் பார்த்திருப்போம். இதுல இணைகரம், சாய் சதுரம், சருவகம். இதற்கும் போன வட்டம் நம்ம வகுப்புகள் போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். ஓகேவா? இப்ப எண்களை பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் தான். பெரிதாக இதுல எதுவுமே இருக்காரு. முழுக்களையும் கூடுதல் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. எண்கள்ல இருந்து அவ்வளவு வராது. எண்கள் தொடர்பான கணக்குகள் அதிகமா வரும். எண்கள் சம்பந்தமான கேள்விகள் கம்மியா தான் வரும். இந்த மாதிரியான கேள்விகள் வர வாய்ப்பு. ஒரு நீர்மூழ்கி கப்பல் மட்டத்தை விட 300 அடிகள் கீழே உள்ளது. பிறகு கப்பல் 175 அடிகள் மேலே நோக்கி செல்கிறது எனில் கப்பலின் தற்போதைய நிலை என்ன? அதாவது ஒரு நீர்மூழ்கி கப்பல் கடல் மட்டத்தை விட கீழே இருக்கு. அப்ப கீழே இருக்கு அப்படின்னா அது -300. இது மேல இருக்கு அப்படின்னா +300. அப்ப இது ரெண்டையும் கழிச்சோம்னா என்ன வரும்? -300ல இருந்து +175 கழிச்சா -125. மைனஸ்னா என்ன? கீழே. அப்ப 125 அடி கீழே இருக்கு. இந்த மாதிரி திறனறி கேள்விகள் இதுல அடிக்கடி கேட்பாங்க. இதை மட்டும் பார்த்துக்கங்க, வேற எதுவும் இதுல இல்லை சொல்ற மாதிரி. அடுத்து இணைகரம். அளவைகளை பொறுத்த வரைக்கும் இணைகரம், சாய் சதுரம் இதோடைய கேட்பாங்க. இதுதான் இணைகரம். இதோடைய பரப்பளவு சுற்றுவதற்கான ஃபார்முலா தெரிஞ்சாலே போட்டுடலாம். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அதற்கான வகுப்புகள் தெளிவா போட்டிருக்கோம். இணைகரம் இருக்கு. அடுத்து சாய் சதுரம் கொடுத்துருப்பாங்க. அடுத்து சாய் சதுரம் இருக்கும். அடுத்து இந்த இருக்கு சாய் சதுரம். இதோடைய பரப்பளவு மற்றும் சுற்றளவுக்கான ஃபார்முலா என்ன, அது பார்த்துக்கோங்க. இதற்கான வகுப்புகளும் நம்ம போட்டிருக்கோம். அந்த வகுப்புகளுக்கான லிங்க் எல்லாத்தையுமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நிப்பாட்டியிருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. அடுத்து சரிவகத்தை பற்றியான இதுல இருந்து அளவுகள் கேட்பாங்க. சுற்றளவு, பரப்பளவு மற்றும் இதோடைய நீளம் கேட்பாங்க, உயரம் கேட்பாங்க. அது ரொம்ப முக்கியம். அளவைகளை பொறுத்த வரைக்கும் இதுதான் முக்கியமானது. அடுத்து இயற்கணிதத்துல பெருசா அதுல சொல்ற மாதிரி எந்த ஒரு டாபிக்குமே இல்லை. அடுத்து இதுல பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமான எது அப்படின்னா நேர் மற்றும் எதிர் விகிதம். நேர் மற்றும் எதிர் விகிதம். இந்த மாதிரியான கணக்குகள் இந்த இயற்கணிதத்துல இருந்து கேட்பாங்க. எது அப்படின்னா இருக்கு பாத்தீங்களா, ஒரு தேர்வில் மாணவர் சரியாக 4 மதிப்பெண்கள் வழங்கப்படுகிறது. மேலும் தவறான விடைக்கு 1 மதிப்பெண் குறைக்கப்படுகிறது. அத்தேர்வில் ஒருவன் மொத்தம் 60 வினாக்கள் விடை எழுதி 130 மதிப்பெண்கள் பெற்றான் எனில் சரியான விடையை எழுதி வினாக்களின் எண்ணிக்கையை காண்க. இந்த கணக்கு வரவங்க இதை கொஞ்சம் தெளிவா பார்த்துக்கோங்க. இது எப்படி? ஒரு தேர்வுல ஒரு மாணவன் 60 வினாக்கள் எழுதுறான். அதுல மைனஸ் மதிப்பெண், அப்ப எக்ஸ்ன்னு வச்சுக்கிருவோம். கொடுத்துட்டோம். ஆகவே அப்ப 1 மதிப்பெண்ணுக்கு 4 தான். தப்பா எழுதுற மதிப்பெண்ணுக்கு ஒரு மதிப்பெண் குறைக்கிறாங்க. அப்ப 130 மொத்தம். இப்போ 4x உள்ள விட்டு பெருக்கிறப்ப -60 + x. இது எங்கிட்டு கொண்டு வரலாமா? கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இருபுறமும் 60 கூட்டம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தேவையில்லை, சிம்பிள். நம்ம எப்பயும் போல போடுற மாதிரி அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 90ன்னு வரும். இது பேசிக்குங்க. இந்த மாதிரியான கேள்விகள் வரும். அடுத்து இது ரொம்ப முக்கியமானது நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். இது ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. இதுல என்ன சார் பார்க்கணும் அப்படின்னா, இதுக்கும் நம்ம வகுப்புகள் போட்டிருக்கோம், டெஸ்ட் முடிச்சுட்டோம். 24 பென்சில்கள் 6 குழந்தைகள் சமமாக பிரித்து கொடுக்கிறார்கள். அதே போல 18 குழந்தைகளுக்கு தேவையான பென்சில்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்படி இந்த மாதிரி பாக்ஸ் டைப்ல போடும் இல்லையா, அதுதான் நேர் மற்றும் எதிர் விகிதங்கள். கூடுறதுனால நேர் விகிதம். நேர் மற்றும் எதிர் விகிதங்கள் கேட்பாங்க. அப்ப 7ஆம் வகுப்புல முதல் பருவத்துல இதுதான் இருக்கு. அடுத்து 7ஆம் வகுப்பு 2வது பருவத்துல இந்த எண்கள்ல கேட்பாங்க. அதுல பின்னங்கள் மற்றும் தசமை எண்கள் ரொம்ப முக்கியம். அடுத்து ரொம்ப முக்கியமான டாபிக் அளவுகள். இந்த 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் இந்த அளவைகள்ல அதிகமாக கேட்பாங்க. இந்த டாபிக் படிச்சாலே 7ஆம் வகுப்பு கவர் பண்ணிடலாம், செகண்ட் டேர்ம். இதுல பார்த்தோம் அப்படின்னா வட்டம், வட்டத்தின் சுற்றளவு, பரப்பளவு, நடைபாதை, இந்த விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. அதற்கான வகுப்புகளும் நம்ம போட்டிருக்கோம். அடுத்து இயற்கணிதத்தை பொறுத்த வரைக்கும் அடுக்கு விதிகள் கேட்பாங்கங்க. இயற்கணிதத்தை அடுக்கு விதிகள் கேட்பாங்க. mn × mn என்ன? mn/nn அப்படின்னா எப்படி போடணும்? இந்த மாதிரி அடுக்கு விதிகள் கொடுத்துருப்பாங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கிறது, அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வடிவியல். இதுல அஸ் யூஷுவல் தேவையில்லை, இதுவும் தேவையில்லை. அப்ப இதுல நீங்க பார்க்க வேண்டியது 2 டாபிக் தான், அளவியல் மற்றும் இயற்கணிதம். அளவியலை பொறுத்தவரை வட்டத்தின் சுற்றளவு, பரப்பளவிற்கான நம்ம லெசன்ஸ் போட்டிருக்கோம், யூடியூப்ல இருக்கு, போய் பார்த்துக்கலாம். இயற்கணிதத்திற்கான சுருக்குகளை கொடுத்துருப்போம், சிம்பிளிபிகேஷன்ல கொடுத்துருப்போம், அதில் போய் பார்த்துக்கலாம். அவ்வளவுதான் 6ஆம் வகுப்பு 2வது பருவத்துல எதுவும் இல்லை. அடுத்து 7ஆம் வகுப்பு 3வது பருவத்துல பாருங்க, எண்கள் இருக்கா, அது பார்த்துக்கோங்க. சதவீதம், தனி வெட்டி ரொம்ப முக்கியம். இது ரொம்ப முக்கியம். பெரும்பாலான கேள்வி இதுல இருந்தா வரப்போகுது. இதை நல்லா பார்த்துக்கோங்க.
தனி வட்டிக்கான ஃபார்முலா நம்ம போட்டிருக்கோம், மெத்தடை வச்சு நம்ம கிளாஸஸ் போட்டிருக்கோம், சதவீதத்திற்கும் நம்ம போட்டிருக்கோம். இயற்கணிதத்துல பாத்தீங்க அப்படின்னா இதுல மேக்சிமம் அவ்வளவா வராது, இருந்தால் லைட்டா பாத்துக்கோங்க. அடுத்து வடிவியல் தேவையில்லை, எப்பயும் போல புள்ளியியல் பார்த்துக்கோங்க. புள்ளியியல் இதுல இருந்து அதிகமா வரப்போகுது. முகடு, இடைநிலை, சராசரி, கூட்டு சராசரி, இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுல அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எண்ணியல்ல பொறுத்த வரைக்கும் பேசிக்கா இருக்கிறதா எப்பயும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, அதுதான் இருக்கும். ஆனா நீங்க இதுல தனி வெட்டி கணக்கு ரொம்ப பார்த்துக்கோங்க. இதுல ரெண்டாவது டாபிக்கா இருக்கக்கூடிய அந்த தனி வெட்டி, அந்த கணக்கு ரொம்ப முக்கியம். அந்த டாபிக்கே ரொம்ப முக்கியம். சதவீதம் மற்றும் தனி வெட்டி, சதவீத டாபிக்கும் முக்கியம், தனி வெட்டியும் முக்கியம். ஸோ இதுல சதவீதம் கேட்குறாங்க. சதவீதம் தெரியும், இது எப்படி சதவீதத்தை மாற்றுவீங்க, 100ஆல பெருக்க வேண்டியதா. ஸோ சதவீதம்னாலே 100. ஸோ அதுதான் கொடுத்துருக்காங்க. சதவீதத்தை நம்ம ஆல்ரெடி நம்ம நடத்தி போட்டிருக்கோம், வேணும்னா நம்ம யூடியூப் சேனல்ல இருக்கு, போய் பார்த்துக்கோங்க. அடுத்து தனி வெட்டிக்கான வகுப்புகளும் நம்ம போட்டிருக்கோம். ஸோ தனி வெட்டி ரொம்ப முக்கியங்க. ஸோ தனி வெட்டிக்கான வகுப்புகளும் நம்ம யூடியூப் சேனல்ல போட்டிருக்கோம். ஸோ அதை வேணும்னாலும் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த இருக்கு பாருங்க. ஸோ இப்படி கேட்பாங்க. நம்ம தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் பாக்ஸ் டைப் மெத்தட் போட்டிருக்கோம். 100 is equal to n into r by p is equal to i, இப்படித்தான் நம்ம போட்டிருக்கோம். இது எப்படி சார் அப்படின்னா 100 is equal to 8 3 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுவும் அசல் எவ்வளவு 25,000 ரூபாய். ஐ தான் கேட்குறாங்க. ஸோ 2 0 கேன்சல் ஆயிரும், உள்ள விட்டு பெருக்கணும்னா ஆன்சர். ஸோ இப்போ 24 into 250, ஸோ இதை பெருக்கணும்னா ஆன்சருங்க. ஸோ அதான் அது பார்த்தீங்கன்னா 6,000 ரூபாய். சிம்பிள் நம்ம போட்டிருக்கோம். தனி வெட்டி மற்றும் கூட்டு வெட்டிக்கு நம்ம ஒரு சிம்பிளான மெத்தடை வச்சு போட்டிருக்கோம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல வீடியோக்கள் இருக்கு. ஸோ இதற்கான டிஸ்கிரிப்ஷன்ல இதோட லிங்கை நான் நிப்பாட்டுறேன். ஸோ இதையும் பார்த்துக்கங்க. ஸோ இது தனி வெட்டியை பொறுத்த வரைக்கும் அதுதான். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கணிதத்தில் அவ்வளவா ஒன்றும் இல்லை. அடுத்த அளவைகள் புள்ளியியல் இருக்கு, புள்ளியியல்ல கொஞ்சம் பார்த்துக்கங்க, அவ்வளவுதான். ஸோ அப்போ 6ஆவதுல இருந்து 7ஆம் வகுப்புக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. அப்ப இன்னைக்கான வகுப்புல நம்ம 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களையும் ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி டக்குன்னு பார்த்துட்டோம். மறுபடியும் சொல்றேன், இதற்கான விஷயங்கள் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் லிங்க். அதை நீங்க பார்த்தா தான் அது புரியும். செக் பண்ணி பாருங்க. எல்லாத்திற்கும் தனித்தனியாக இண்டிவிஜுவலாக இதுக்கு 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 இருக்குன்னு இதுக்கு ஒரு 20 கணக்கு, இதுக்கு ஒரு 20 கணக்கு, 20 கணக்குன்னு மொத்தமா 20 40 60 80 100 120 140 160. ஸோ 160 கணக்கு கிட்டத்தட்ட போட்டிருக்கோம். ஸோ அதற்கான வீடியோக்களுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நீ பாட்டிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. ஓகேவா? அதே மாதிரி வெள்ளமுடி டெஸ்ட்டுக்கான அடுத்த வகுப்புகள் ஜாகிரபி கிளாஸஸும் எக்கனாமிக் கிளாஸஸும் அடுத்தடுத்த நாட்கள்ல அப்லோட் பண்ணுவோம். டெய்லி காலையில 10 மணிக்கு இருக்கும் வகுப்புகள், செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி விடாமுயற்சி டெஸ்ட் பேஜ் சொல்லி ஒரு டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இது யாருக்கான டெஸ்ட் பேஜ் அப்படின்னா 2025 குரூப் 4 மற்றும் குரூப் 2 மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் அப்படின்னா புது சிலபஸ் டிஎன்பிசி வெளியிட்டுருச்சு. அந்த புது சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த டெஸ்ட் நடைபெறும். ஸோ அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் வேர் டு ஸ்டடி, சிலபஸ், மெட்டீரியல்ஸ், டெஸ்ட், லைவ் கிளாஸஸ், ரெக்கார்ட் கிளாஸஸ், நோட்ஸ், இதெல்லாம் சேர்த்து 300 ரூபாய் பெறப்படுகிறது. 15ஆம் தேதி வரைக்கும் மட்டும்தான். 15ஆம் தேதி வரை மட்டும்தான் 300 ரூபாய். ஸோ அதுக்கப்புறம் ஜாயின் பண்ற மாணவர்களுக்கு 400 ரூபாய் பெறப்படுகிறது. வேண்டவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம், எப்படி ஜாயின் பண்ணணும், என்ன விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், மறக்காம இந்த வீடியோ நான் பார்த்துருங்க. ஓகேவா?